வெள்ளை புறா ஃப்ரம் புதுக்கவிதை. ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி நான் பழைய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, எங்கேயோ ரேண்டமா இந்த ஒரு சாங் நான் கேட்கிறேன். எங்கேருந்து வந்துச்சு எப்படிலாம் எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. ரொம்ப ரேண்டமா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் நான் கேட்டுட்டேன். அது கேட்டதுலேருந்து அப்படியே ஒரு மாரி ஒரு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா அப்படின்ற மாரி. ஏன்னா, எனக்கு பழைய சாங்ஸ்லாம் ரொம்பலாம் புடிக்காது. பட் ஓரளவுக்கு மினிமம் சாங்ஸா ஒரு 2, 3 விஷயம்லாம் 2, 3 சாங்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி எங்கிருந்தோ கேட்ட ஒரு சாங் எப்படி எனக்கு இவ்ளோ ஃபேவரட்டா மாறுச்சுன்றது சீரியஸாவே எனக்கு புரியல. அண்ட் இந்த சாங்ல வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஒரு ஹம்மிங் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேவலமா தான் பாடுறேன். பட் ஸ்டில் அந்த பாட்டு சீரியஸாவே அந்த ஹம்மிங் வந்து ஒரு மாரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஒரு அதான் சொல்றேன். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்த கம்பெனில இருக்கும்போது நடக்கிற ஒரு இன்சிடென்ட் இது. நான் அன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு நைட் ஷிஃப்ட். நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது என் ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன். எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து ரஜினி சார் படம்ன்றது எனக்கு சீரியஸாவே தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்கிறேன். ப்ரோ இந்த மாதிரி இந்த ஒரு சாங்கு 2, 3 நாளா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா என்னன்னு எனக்கு லிரிக்ஸும் தெரியல. நான் சும்மா பாடி காட்டுறேன் அவருக்கு. பாடி காட்டின உடனே அடுத்த செகண்ட் சொல்றாரு, ப்ரோ இது வந்து புதுக்கவிதை படம் ப்ரோ, ரஜினி சார் படம் அப்படின்றா. ஓ ஃபைன் சூப்பர் அப்படின்ட்டு எனக்கு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே இது ரஜினி சார் படம்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் என்ன பண்றேன், சரி அன்னைக்கு ஆக்சுவலி வந்து சண்டே நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஒரு 1:30க்கு அப்புறம் ஒரு 4:30 வரைக்கும் ஒன்றும் பெருசாக லோட்லாம் இருக்காது. ஸோ ஒர்க் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் கேட்குறேன், ப்ரோ ஏதாவது ஒரு படம் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட. ஏன்னா அவர் தான் எனக்கு ரிலீவ் பண்ணி விட்டுட்டு போகணும். அவர் முந்தின ஷிஃப்ட் ஆளு, நான் அவருக்கு அப்புறம் வரேன். ஸோ அவரை சும்மா ஹேண்ட் ஓவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் அவர் சொல்கிறாரு, ப்ரோ இந்த படம் பாருங்க ப்ரோ, இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இது, எனக்கு வந்து இவர் ரஜினி ஃபேனுன்றதுனால இதை சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். பட் ஸ்டில் அவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லுவார். ஒன்றும் இதுவாலாம் சொல்ல மாட்டார். பட் சரி ஓகே, எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கும் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதில் தலைவன் இன்னும் பயங்கரம். என்னை வந்து இது வெறியேற்றுறாரு. அதை பார்க்க வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி. என்னன்னா அவர் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, யூடியூப்ல அந்த சாங்கை போட்டு பக்கத்தில் உட்காந்து ப்ளே பண்ணி வச்சுட்டார். எனக்கா தோணுது, ஓகே என்னை பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்னொரு வாட்டி ஃபுல்லாக கேட்குறேன். சரி ஓகே நல்லா இருக்கு, சரி அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி இப்போ படம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு பார்க்குறேன். சீரியஸா கைஸ், பார்த்ததுக்கு அப்புறம் டேய் எப்பட்றா இப்படி ஒரு எப்படி சொல்லி இவ்வளோ இந்த ஒரு படத்தை எப்படி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சீரியஸாக என்ன சொல்றது, அந்த ஒரு சாங்குக்காக அந்த படம் எடுத்தாங்களா, இந்த படத்துக்காக சாங் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பாட்டு அந்த பாட்டு ஏன் எனக்கு இவ்வளோ ஃபேவரட்டாக மாறிச்சுன்றதுக்கு காரணம் நான் அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் அந்த சாங்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ மேபி அந்த படத்தோட ஃப்ளோலேயே அந்த சாங்கை பார்க்கறதுனால எனக்கு வந்து என்ன சொல்றது, சீரியஸாவே எப்படி இந்த இது மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஜென்ரலாகவே ரஜினி சார் பழைய படம்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பழைய படத்துல ரஜினி சாரோட ஹியூமர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப மினிமமாக இருக்கு. அந்த படத்தை இதான் லிட்ரலி அந்த படம் போட்டுட்டு நான் பார்க்குறேன். பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இந்த படம் என்னமோ நமக்கு ஃபேவரட்டாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த டைட்டில் கார்டு போடும்போது இந்த படத்தில் வந்து இந்த பழைய கல்யாணத்துலலாம் இந்த மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர்லாம் ஒரு இதில் டெக்கரேட் பண்ணி போடுவாங்களே, ஸோ விஷுவல்ஸ். ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் அப்படி அந்த டைட்டில் கார்டெலாம் போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி இளையராஜா சார், இப்ப பாரு நான் டைட்டில் இருந்தே என் வேலையை காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி அப்போலேருந்து அந்த சாங்கோட அந்த அம்மிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போலேருந்தே ஒரு மாதிரி ஓகே ஃபைன் இந்த படத்தை இப்போ பார்த்து முடிக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடும். ஒரு மென்டலி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துருச்சு. ஓகே. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவுமே வந்து ரஜினி சாரோட ஒரு லவ் ஸ்டோரி மட்டும்தான். என்ன சொல்றது, எந்த ஒரு சீனுமே வந்து அன்வான்ட் சீன் சொல்லவே முடியாது. படத்தோட ஃப்ளோல அப்படியே ரொம்ப ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கும். அதுல என்ன ஹைலைட் ஸ்பெஷல்னா, ஒரு சீன்லயுமே அந்த ஒரு பிஜிஎம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். பார்க்கும்போது நமக்கே ஐயோ நான் திரும்ப திரும்ப கேட்கறேன்டா, இந்த படத்துக்காக இந்த சாங் எடுத்தீங்களா இல்ல இந்த சாங்காக படம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டா பண்ணலாம். புரியுது எனக்கு, இந்த சொல்லும் போதே உங்ககிட்ட அந்த பிஜிஎம் போட்டு காட்டணும்னு தான் ஆசையா இருக்கு. பட் என்ன தெரியுமா பிரச்சனை, புரியுதா என் கஷ்டம் எப்படி இருக்கு தெரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ படம் ஃபுல்லாவுமே வந்து எல்லா சீனுமே ரொம்ப நல்லா சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் வரப்போகுது. ஸோ படத்தில் அந்த ஃபஸ்ட் டைம் வரப்போகிற அந்த சீனில் வந்து ரொம்ப காமிக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். சீரியஸா அந்த ஒரு இடத்துல அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஏய் வாவ் அப்படின்னா
அதுதான் அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த பீக். ஸோ அந்த இடத்துல அந்த சாங் பிளேஸ் பண்ணும்போது அது பார்க்கும்போது விஷுவலி சூப்பரா இருந்தது. தென் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கதை போற ஃப்ளோ நான் கதை பெருசா சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் ஏன்னா எனக்கு சொல்லவும் தெரியாது. ஸோ அதனால ஒரு ஒரு சீனுமே அப்படியே கிராஜுவலா சூப்பரா போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ரஜினிய கட்டி குடுக்குறதுல இஷ்டம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏதேதோ பண்ணி ஹீரோயின வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ரஜினி சார் கரெக்ட்டா வந்து கல்யாணத்துல வந்து நிறுத்தலாம்னு வருவாரு. பார்த்தா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ இவரு வந்து டிப்ரஷன்ல போயிருவாரு. டிப்ரஷன் போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல திரும்பவும் சாங் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கேட்ட சாங்கே வந்து இந்த சாங் தான். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சாங் தான் நான் வேற மாரி கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, வெள்ளை புறா பாட்டே வந்து 2 வெர்ஷனா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொன்னோனே, இப்போ அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டார்ல, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வர்ற சாங்கு இத விட சூப்பரா இருக்கும். லைக் ஏன்னா என்ன சொல்றது, நமக்கு அவங்க லவ் பண்ண ஜர்னி மொத்தமா தெரிஞ்சுட்டு, இப்போ அதே சாங்க வந்து சேட் வெர்ஷனா பார்க்கும்போது அது இன்னும் சூப்பரா இருக்கும். என்னடா இவன் ஓவரா பில்டப் குடுக்குறான், ஓவரா ஹைப் குடுக்குறான்னு நினைக்காதீங்க. லைக் ரொம்ப ஆர்கானிக்கா எனக்கு அந்த படம் பார்த்த ஃபீல். ஸோ அதனால தான் நான் இவ்ளோ எக்ஸ்பிரசிவா சொல்றது. அந்த வெள்ளைப்புறா சாங்கால தான் இந்த படமே பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த கதையோட ஃப்ளோல அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் அந்த சாங் இருக்குல்ல, பீக். அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த சாங்ல வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லவ் 2த்துக்குமே அந்த ஒரே சாங்லயே வந்து வேரியேஷன் சூப்பரா இருக்கும். லைக் அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த ஹம்மிங் வந்து ரொம்ப எனர்ஜியா, ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அண்ட் அதே ஹம்மிங் வந்து ரொம்ப சேடா, ரொம்ப மைல்டா இருக்கும். அண்ட் டயலாக்ஸ் ஒன்னொன்னும் கம்யூனிகேட் பண்ணும்போது கூட அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் மட்டுமே தனியா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகும். நான் போலாமா? அதான் போயிட்டே. எனக்கு எந்த அளவுக்கு இந்த சாங் ரொம்ப புடிச்சு போச்சுன்னா, ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு காமெடி கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ கவுண்டமணி செந்தில் சார் காமெடி கிளிப் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப பார்க்கும்போது இந்த ஒரு டியூன தான் அதுலயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டக்குனு கெஸ் ஆகுற அளவுக்குலாம் புடிச்சு போச்சு. லெவலுக்கு மேல எனக்கு ஒரு மாரி ரொம்ப லைக் லோவா ஃபீல் ஆயிட்டேன். என்னடா 2 பேருக்குமே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சே! இப்ப எப்படி படத்த முடிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப இதுவா இருந்தேன். பட் எண்டுல ஹாப்பி எண்டிங்கா முடிச்சாங்க. லைக் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் ஃபிலிம்ஸ் ஆனது காரணம், ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் சாங் ஆனதுக்கும் காரணம். உங்களுக்கு என்னைக்காவது ரொம்ப லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த படம் போட்டு பாருங்க. புது கவிதை. மறக்காம இந்த சாங்கும் கேளுங்க. சீரியஸாவே அந்த அது ஒரு ஃபீல் அவ்வளவுதான். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.